Hi guys, welcome back to a new video. CSK matches ஜேமி அவுட் நெக்ஸ்ட் IPL 27ல மிஸ் பண்ண போறாரா, எதனால மிஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற டீடைல்ஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் SA20யோட ஷெட்யூலை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ JSK மேட்சஸ் எப்போ ஆரம்பிக்குது அதை பற்றியுமே கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தெரிவித்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக ஷ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியில் இந்தியன் T20 டீமுக்கு அவங்கள முதல் விக்டரி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இந்தியன் T20 டீம் இப்போ ஜிம்பாப்வே அகைன்ஸ்டாக 3 மேட்ச் T20 சீரிஸ் ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஜிம்பாப்வே சீரிஸ்க்கு முன்னாடி இந்தியன் டீமோட ரன்னுங்கிறது ரொம்ப பூராக இருந்துச்சு. போத் அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக ஒயிட் வாஷ் ஆனோம். ஸோ 2-0 அதுக்கப்புறம் 4-0 BCCI ஸ்பிளிட் கோச்சிங் மாடல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கௌதம் கம்பீர் எப்போலாம் ரெஸ்ட் தேவைப்படுதோ அப்போலாம் VVS லக்ஷ்மன் தான் இந்தியன் டீமோட கோச்சாக இருப்பார். இப்போ இந்த சீரிஸ் இந்த ஜிம்பாப்வே சீரிஸ்க்கு VVS லக்ஷ்மன் தான் கோச். தென் செப்டம்பரில் நடக்க போகிற ஏஷியன் கேம்ஸ்க்கு VVS லக்ஷ்மன் தான் டீமோட டிராவல் பண்ண போறாரு. பிகாஸ் அந்த டைம் பீரியட்ல தான் வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கைஸா 3 மேட்ச் ODI சீரிஸ் அண்ட் 5 மேட்ச் T20 சீரிஸ் ப்ளே பண்றாங்க. ஸோ அந்த சீரிஸ்க்கு வந்து கௌதம் கம்பீர் போவாரு. நம்ம இந்தியன் டீம் இந்த ஃபர்ஸ்ட் T20 கன்வின்சிங்காக வின் பண்ணியிருந்தாங்க. நம்ம வேவ் சூரியவன்ஷிக்கு வந்தோன்னா இங்கிலாந்து சீரிஸில் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி படலை. ஆனால் இந்த ஜிம்பாப்வே சீரிஸில் முதல் T20 மேட்ச்சில் அவரோட 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் 50 ஃபார் அண்ட் யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் அண்ட் இன்டர்நேஷனல் 50 அப்படிங்கிற பட்டியலுமே இப்போ நம்பர் 1ல அவர் தான் இருக்காரு. இன்னைக்கு செகண்ட் T20 மேட்ச் இருக்கு. அண்ட் இந்த சீரிஸ் உங்களால் ஜியோ ஹாட்ஸ்டார்லையோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயே பார்க்க முடியாது. யுனைட் 8 ஸ்போர்ட்ஸில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சேனலில் தான் FIFA வேர்ல்ட் கப்புமே டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேன் கோட் வந்து மொபைலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஃப்ரீ கிடையாது, நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். TNPL 26 லீக் ஸ்டேஜ்க்கான டிக்கெட் சேல்ஸை இப்போ உங்களால் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆகஸ்ட் 4லேருந்து 15 வரைக்கும் திண்டுக்கல்ல நடக்க போகுது இல்லையா, அந்த செட் ஆஃப் மேட்சஸ்க்கு இப்போ டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபேஸ் 2 சென்னையில் நடக்க போகிற மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க. அதையுமே உங்களால் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் வாங்கிக்க முடியும். TNCA ப்ரைஸஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் முன்னாடி நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், ப்ரைஸ்லாம் வந்து கம்மியாக வைங்க அப்போ தான் மக்கள் நிறையா வருவாங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் TNCA பண்ணியிருக்காங்க. இப்போ CDE லோவர் ஸ்டாண்ட்லாம் வந்து 100 ரூபாய் தான். அதுக்கப்புறம் அப்பர் ஸ்டாண்ட்லாம் வந்து 300 அண்ட் KMK ஸ்டாண்டே வந்து 500 தான். ஸோ மேக்ஸிமமே 500 கொடுத்து நீங்கள் சூப்பரான வியூவில் மேட்ச் பார்க்க முடியும். டபுள் ஹெடர்ஸ் அன்னைக்கு நீங்கள் 2 டிக்கெட் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 3:30க்கு மேட்ச் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுக்கப்புறம் 7:30க்கு செகண்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த 2 மேட்சுமே நீங்கள் 100 rupees பே பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்குவாட்ஸையும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா பரவாயில்ல, இன்கேஸ் தெரியலைன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மேட்ச்சுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவை கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாய் சுதர்ஷன் அண்ட் ஷாருக் கான்ற மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. தென் மதுரை பாந்தர்ஸில் நம்ம CSK லெஃப்ட் ஆர்ம் பேசர் குர்ஜப்னீத் சிங் இருக்காரு. அண்ட் ஈவன் பெரியசாமி கூட அந்த ஸ்குவாடில் தான் இருக்காரு. தென் திருச்சி கிராண்ட் சோலாஸில் வாஷிங்டன் சுந்தர், திண்டுக்கல் டிராகன்ஸில் வருண் சக்கரவர்த்தி, சேப்பாக் சூப்பர் கில்லிஸில் நாராயண் ஜெகதீஷ்ன்ற மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜக்கி தான் சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட நியூ கேப்டனாக இருக்க போறாரு. நீங்கள் எந்த டீமுக்கு இந்த TNPL 26 சீசனில் சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ நம்ம SA20 ஷெட்யூல் பார்க்க வருவோமா. ஸோ SA20 சீசன் 5 அதாவது 2027 சீசனுக்கான ஷெட்யூலை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. 17th Jan தான் லீக் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்டான சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அண்ட் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் SECயோட ஹோம் ஸ்டேடியமில் நடக்க போகுது. தென் ஃபைனல்ஸ் வந்து 21 February அன்னைக்கு நியூலாண்ட்ஸில் நடக்க போகுது. இப்போ நம்ம JSKயோட மேட்சஸ் பக்கம் வந்தோம்னா, ஸோ JSK 18th Jan அன்னைக்கு அவங்கள முதல் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க பால் ராயல்ஸ்க்கு எதிராக. இந்த மேட்ச் வந்து 9 PM ஸ்டார்ட் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து 9 PM தான் ஸ்டார்ட் ஆகும். ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தால் அந்த டைம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 18th Jan நம்மளோட முதல் மேட்ச் பால் ராயல்ஸ்க்கு எதிராக. தென் 20th Jan MA கேப்டனுக்கு எதிராக. தென் 23rd Jan வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு எதிராக நம்மளோட முதல் ஹோம் மேட்ச் இதுதான். தென் திரும்ப 20th Jan அன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை ரிவர்ஸ் ஃபிக்சரில் ப்ளே பண்ணுறோம். 30th Jan அன்னைக்கு JSK அவங்களோட 2வது ஹோம் மேட்சை ப்ளே பண்ணுறாங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக. மறுபடியும் ஒரு ஹோம் மேட்ச் தான் 3rd February அன்னைக்கு பால் ராயல்ஸ்க்கு எதிராக ரிவர்ஸ் ஃபிக்சரில் ப்ளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எதிராக 5th February அன்னைக்கு ப்ளே பண்ணுறோம் அவையில். தென் 7th February அன்னைக்கு பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எதிராக. இந்த மேட்ச்ல டைமிங்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் 7 PM ஸ்டார்ட் ஆகும். தென் 10th February அன்னைக்கு JSK அவங்களோட லாஸ்ட் ஹோம் மேட்ச் ப்ளே பண்றாங்க MA கேப்டனுக்கு எதிராக. அதுக்கப்புறம் 13th February அன்னைக்கு நம்ம லாஸ்ட் லீக் மேட்ச் அகைன்ஸ்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். இந்த மேட்ச் 4:30 PM ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பிளே ஆஃப் ஷெட்யூலுக்கு வந்தோம்னா குவாலிஃபயர் 1 16th February அன்னைக்கு. தென் எலிமினேட்டட் 17th February நம்ம JSK ஹோம் கிரவுண்ட்ல. தென் குவாலிஃபயர் 2 19th February நம்ம JSK ஹோம் கிரவுண்ட்ல. அண்ட் ஃபைனல்ஸ் வந்து 21st February. இந்த மேட்ச் 7 PM ஸ்டார்ட் ஆகும். நியூலாண்ட்ஸ் அதாவது MA கேப்டனோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்க போகுது. எனி டைம் சூன் SA20யோட ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சென்டிங்கை எதிர்பார்க்கலாம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஃபைனலி ஜேமி அவுட்டனோட கதைக்கு வருவோமா. ஸோ ஜேமி அவுட்டன் இந்த IPL 27 சீசனில் CSKயோட மேட்சஸை மிஸ் பண்ண போறாரா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர்க்கான கிரிக்கெட் கேலண்டர் செம்ம பேக்டாக இருக்குது. IPL, ஆஷஸ் அண்ட் ICC கிரிக்கெட் வேர்ல்ட் கப்னு சொல்லிட்டு நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து லைன் அப்பாக இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா ICC கிரிக்கெட் வேர்ல்ட் கப்க்கான ப்ரிப்பரேஷனாக இங்கிலாந்து டீம் வந்து நிறைய சீரிஸ் ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஒரு சீரிஸ் கரெக்டாக IPLோட விண்டோவில் நடக்க
நடக்க போகுது. பாகிஸ்தானுக்கு எதிராக மே 15 இந்த சீரிஸ் ஆரம்பிக்குது. டில் மே 26 வரைக்கும் இந்த சீரிஸ் போதுங்க. 5 ODI மேட்சஸ் ப்ளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் ODI வேர்ல்ட் கப் அக்டோபர் 4லேருந்து நவம்பர் 21 வரைக்கும் ரன் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ODI வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இங்கிலாந்து டீம் ப்ரிப்பரேஷனாக 2 ODI சீரிஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஒன்று பாகிஸ்தானுக்கு எதிராக இப்போ நான் சொன்ன பாருங்க மே 15லேருந்து மே 26. அதுக்கப்புறம் நம்ம நியூசிலாந்துக்கு எதிராகவே வந்து செப்டம்பர் மந்தில் ஒரு சீரிஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஆப்வியஸாக இந்த 2 சீரிஸுமே இங்கிலாந்து டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம் தான். ஸோ கண்டிப்பாக ரெகுலர் பிளேஸ் ப்ளே பண்ணுவாங்கன்னா வேர்ல்ட் கப் செட்டப்பில் இருக்கிற எல்லா பிளேஸுமே ப்ளே பண்ணுவாங்க. அதனால ஜாஸ் பட்லர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வில் ஜாக், சாம் கரன், ஜேமி ஓட்டன் மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக IPL மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த சீரிஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ECB வந்து நினச்சாங்கன்னா ESPN கிட்ட ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் இதை பற்றி வந்திருக்கு. ECB அண்ட் BC ஒரு அக்ரிமெண்ட் இருக்காங்க. இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபுல் IPL கான்ட்ராக்ட்ஸை ஹானர் பண்ணுவாங்கன்னு. அதனால் IPL ஆரம்பத்திலேயோ இல்லை நடுவுலையோ அவங்க போக போகிறது கிடையாது. ஸோ ஃபுல் IPL சீசனுக்குமே இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ECB கிட்ட வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். இந்த பாகிஸ்தான் ODI சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா ஒரு ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல ப்ளே பண்றாங்க. மே 20 அன்னைக்கு, அதாவது மே 26 அன்னைக்கு பாகிஸ்தான் சீரிஸ் முடியுது. மே 28 ஒரு நாள் கேப்லேயே வந்து இங்கிலாந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்றாங்க. பங்களாதேஷ் பல வருடங்கள் கழிச்சு இங்கிலாந்துக்கு வந்து ஒரு மேட்ச் ப்ளே பண்றாங்க. இந்த மேட்ச் வந்து WTC பாயிண்ட்ஸ் டாலியில் ஆட் ஆக போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சீரிஸ்மே IPL கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா? பிகாஸ் இந்த IPL 26 சீசன் பார்த்தோன்னா மார்ச் 28 ஆரம்பிச்சு மே 31 அன்னைக்கு தான் முடிஞ்சது. இங்கே தான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வருஷம் IPL சீசன் வந்து மார்ச் 28 ஆரம்பிச்சது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் IPL மார்ச் 10 ஆரம்பிக்குன்ற மாதிரி தான் BCA செக்ரட்டரி சொல்லியிருப்பாரு. பிகாஸ் வெதர் கண்டிஷன்ஸ் காரணமாக நாங்கள் லீகை ப்ரீபோன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்ச் 10 ஆரம்பித்து மே 15 லீக் முடிஞ்சிடும். அப்படி நடந்துச்சுன்னா எந்த ஒரு கிளாஷுமே இருக்காது. இங்கிலாந்து பிளேஸ் ஃபுல்லாக வந்து IPL ப்ளே பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் IPL 27 டேட்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். இந்த மார்ச் 10ங்கிற டேட்டே வந்து ஜஸ்ட் BCA செக்ரட்டரி வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காரு. அதனால காத்திருப்போம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லோ பயணங்கள்.